உண்டியல் வந்து எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 மந்த்ஸாக போட்டு வச்சிட்ருக்கிறேன். ஏன் பிரத்து? ஆமாம் தானே? எஸ் மம்மி. இந்த டைம் வந்துட்டு மண் உண்டியலே வாங்கியாச்சு. சரி உடச்சாலும் பரவாயில்ல, சரி இதுலேயே போட்டு வைக்கலான்ட்டு. சின்ன வயசுலேருந்தே எங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் ஒரு உண்டியல் வாங்கிட்டே உட்காந்துருப்பான். அப்போல்லாம் சின்ன வயசுல வந்துட்டு பிக் உண்டியல்னு பிளாஸ்டிக் வாங்குவான். பட் அது ரொம்ப கட் பண்ணி கத்தி போட்டு கட் பண்ணுறப்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னன்னு டமால் ஒரே அடி. ஏன் பிறகு? ஒரே அடி அடிச்சோன்னா எல்லாம் வந்துடும். ஆக்சுவலி இதுல ரொம்ப கம்மி சேவிங்ஸ் தான். ஏன்னா சும்மா ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தது. சரி, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் மண்ணுண்டியல்ல போடுறதுனால எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏதாவது நோட் ஏதாவது அரிச்சிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு அமிர்த் எனக்கு எப்பவுமே. அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காயின்ஸா போட்டு நான் செக் பண்ணேன். அப்புறம் லாஸ்டா தான் கொஞ்சம் பணம் சரி எப்படியோ ஃபுல்லாகிருச்சு, அதனால இந்த டைம் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒன்னும் ஆகலைன்னா பணம் போடுறது. உட பார்க்கலாம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். மம்மி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். உட பாப்போம். பாருங்க சென்டர்ல உட இப்படி திருப்பி வச்சு உடைக்கணும் மம்மி. வேற பக்கத்துல இருக்கு. சரி பாப்போம், இங்க வச்சு உடைக்கலாம். இப்படியோ உட 1 மணி நேரம் ஆக மாட்டிருக்கு நீ உடைக்கிறதுக்கு. இது சீக்கிரம் அப்படியே அப்ப கூட சீக்கிரம் அந்த டிசைன் இருக்கிறதுனால உடைய மாட்டேங்குது. ஓகே எடு, பரவாயில்ல. இங்க வேற எடுத்து போடு, எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். என்ன வருது? இவ்வளவுதான் கப்பு. இந்த மாத்துண்டுதான் இருக்குது. இல்ல இல்ல லாஸ்டா தான் நான் வந்து பணமே போட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம். அது ஏதாவது மண் ஏதாவது அரிச்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. சரி, அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் காயின்ஸ் போட்டு பார்க்கலாம். இன்னொன்னு எப்ப உண்டியல் போட்டாலும் அது பாதி உண்டியல் வர்றதுக்குள்ளேயே உடச்சு எடுத்துருவேன் நானு. மோஸ்ட்லி ஏதாவது வாங்கணுங்கிற மாதிரி போவேன். சரி இந்த பணத்தையும் சேர்த்து போட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் நான் நினைப்பேன் நான். ஆனா அமிர்தா அந்த காலத்துல எல்லாம் உண்டியில இருந்து குச்சி விட்டே காசு எடுப்பாங்க. அது எப்படின்னே தெரியாது. உண்டியில காசு போட்டா ஒரு குச்சி விட்டே எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. என்னமோ நமக்கு உண்டியலுக்கு ஏதோ இதுனாச்சும் ஒரு டைம் ஃபுல் பண்ணேன், இல்லாட்டி ஃபுல்லே பண்ணவே முடியறதே இல்லை. ஏன்னா நடுவுல ஏதாவது ப்ராடக்ட் வாங்குற மாதிரி ஆயிரும் எனக்கு. சரி, இப்ப இதுல இருக்கிற காசுமே எனக்கு அந்த பேஷன்ஸே இருக்காது. இந்த பணத்தையும் சேர்த்து போட்டே வாங்கிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு, அப்படிதான் நான் நினைப்பேனே ஒழிஞ்சு சரி வெயிட் பண்ணி அவ்வளோ நாள் வெயிட் பண்றதுக்கே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் இருந்தாலே முதல்ல போய் ஃபுல்லா வாங்கிட்டு வந்துருவேன் நான். ஆமா மம்மி. இவ்வளவு சேர்த்து வச்சுட்டு பொறுமையா சேர்த்து வச்சுட்டு இவ்வளவு நிறைய கிடைக்குது மம்மி. ஆனா அமிர்தத்துக்கு செம்ம பொறுமைப்பா. எனக்கெல்லாம் பொறுமையே சுத்தமா கிடையவே கிடையாது. எனக்கு சும்மா ஒரு 10,000 rupees சேர்த்துனாவே முதல் வேலை போய் அதை கொண்டே கடையில கொடுத்து எதையாவது வாங்கிட்டு வந்துடணும். ஆனா அமிர்த் அப்படி இல்லப்பா. எப்பவுமே ரொம்ப பொறுமையா இருப்பான். அந்த டார்கெட் வர்ற வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருப்பான். ஆனா எனக்கும் என் பொண்ணுக்கும் சுத்தமா பொறுமையே இருக்காது. முதல் வேலை வாங்கிட்டு போகணும், முதல் வேலை அந்த காசை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு வந்தாதான் தூக்கமே வரும் எங்களுக்கு 2 பேத்துக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள். லேடிஸ்க்கு பொறுமை இருக்காது போல இருக்குது. இருக்கிறாங்க நிறைய பேரு பொறுமையா அவ்வளோ சேர்த்தி வச்சு. அது நமக்கெல்லாம் பொறுமை இல்லை. அது உடனே ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சோன்னா உடனே அதை வாங்க வேண்டியது, உடனே கொண்டு போய் முதல்ல அதை யூஸ் பண்ணிடணும்னு நாங்க நினைப்போம். ஆக்சுவலி நிறைய பேர் உண்டியல் உடைக்கிறப்ப காமிச்சிருக்காங்க ஃபுல்லா எறும்பு உள்ள இருக்கிற மாதிரி. அதனாலயே நான் எனக்கு ஒரு பயம், பணத்துக்கு இது போட்டு ஏதாவது ஃபுல்லா எறும்பு கீட்டு ஏதாவது அடிச்சு விட்டுருமோ அப்படின்ட்டு. ஓகே, இந்த டைம் நம்ம செக் பண்ணிருக்கோம்ல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஆனா இது ஒரு நல்ல ஹேபிட் தம்பி, நிஜமாலே சொல்றேன். ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸ் நீங்க உண்டியல் வாங்க முடியலன்னா கூட ஒரு சின்ன பாக்ஸ்ல கூட நீங்க வந்து
போட்டு டெய்லி ஒரு ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோ, டக்குன்னு அட்லீஸ்ட் எப்படி பார்த்தாலும் அதுல ஒரு அமௌண்ட் ஆஃப் பணம் இருக்கும். ம். பிரச்சனை இருக்காது. ஆமா மம்மி. இந்த மாதிரி கொஞ்சமா என்னதான் சின்ன உண்டியலா இருந்தாலும் பொறுமையா ஒண்ணா சேர்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகும் மம்மி. இல்ல இதுல நம்ம வந்து எப்படி க்ரோ ஆகுறோமோ ஆ, அந்த மாதிரி பணமும் க்ரோ ஆகும் மம்மி. இல்ல அது ஒரு நல்ல ஹேபிட். அப்பெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் அப்படிதான். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா பணம் கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? அப்ப அந்த டைம்ல அப்படிதான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வேலை போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படி சொல்லி கெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. அந்த டைம்ல அப்படிதான். எப்பவுமே போய் உண்டியில போட்டு வச்சிடுறது. சரி ஒரு சேவிங்ஸ் மாதிரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி போட்டு வச்சிடுறது. பட் சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே இதெல்லாம் ஒரு நல்ல ஹேபிட். ஒரு உண்டியல் வாங்கி அப்படியே இந்த நல்ல நாள் பெரிய நாளுமா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதே ஃபர்ஸ்ட் அவங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கோ இல்லையோ, அந்த விசேஷ நாளைக்கு விழுந்தோம்னா கண்டிப்பா பணம் கிடைக்குங்கிற ஒரே இதுதான். அதுக்காகவே ஃபர்ஸ்ட் நல்ல நாள் பெரிய நாள் அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பணத்தை வாங்கிக்கிறது நல்ல ஹேபிட் தானே. அட்லீஸ்ட் ஒரு சேவிங்ஸ் இருந்தா என்னைக்குமே ஒரு நல்லதுதான். ஏன்னா ஓப்பனா காசு வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து எடுத்து செலவாயிட்டே இருக்கும். ஆக்சுவலி கரன்சி வந்து இப்ப 500 இருக்கு. இப்ப அதுதான் கவுண்ட் பண்ணணும். இப்ப டோட்டலா கவுண்ட் பண்ணதுக்கு வந்து கரன்சி வந்து ஒரு 500 ருபீஸ் வந்திருக்குது. அது ஒரு 200 ருபீஸ், மொத்தமா 700 வந்திருக்குது. பிகாஸ் உண்டியல் வந்து ரொம்ப சின்ன உண்டியல் தானுங்களே. பாருங்க எவ்வளவு சின்ன உண்டியல், அவ்வளவுதான் பிடிக்கும், அதுக்கு மேல எல்லாம் பிடிக்காது. ஏன்னா ஆக்சுவலி இதுக்கு மேல வந்து பணம் போடவே முடியல, அதனாலதான் நான் கட் பண்ணது. இப்போ இன்னொரு உண்டியல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்குது. இப்ப பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸே வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே சரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது இது பாருங்க, இது கம்பேர் பண்றப்ப ரொம்ப குட்டி உண்டியல். அதனாலதான் சரி இதுக்கு ரொம்ப சும்மா சும்மா உடைச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. ஓகே அமிர்த, ஃபர்ஸ்ட் அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போட்டு விட்டுரு. ஓகே மம்மி. ஓகே போட்டாச்சுமா. ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் உண்டியல்ல வந்து எவ்வளவு பணம் சேருதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னும் பட் அடுத்து இன்னும் இதை விட பெரிய ட்ரெஷர் மாதிரி மேல. கரெக்ட். இந்த டைம் இது வாங்கியிருக்கோமா, அப்ப இப்ப இந்த நெக்ஸ்ட் டைம் தான் இப்ப செகண்ட் உண்டியல் கொஞ்சம் பெரிய உண்டியலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அடுத்த டைம் வந்து இதை விட பெரிய உண்டியல் தான் வாங்கணும். ஆமாமே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். ஆமா, அது இருக்கிறதே இல்லையே. நான் மட்டும் தான் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இன்னைக்கு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி எப்படி லாட் ஆஃப் ஆக்சுவலி வெளியே வந்து உடன் பாக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் எல்லாரும் எடுக்கிறப்ப வந்து எல்லாரும் அதுல வந்து ஃபுல்லா மரம் எல்லாம் உளுத்து போய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி இது வேற நம்மளே கஷ்டப்பட்டு சேர்த்துறது, எங்கேயாவது பணம் கீது ஏதாவது இப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப தலைவலி. அதனாலதான் அந்த மாதிரி இது வேண்டாம், சரி இதுவே நான் செக் பண்ணி தான் போட்டேன் நானு. ஏதாவது ஆயிருமோ, பணம் ஏதாவது அரிச்சிருமோ அப்படின்னு நினைச்சேன். ஓகே 2 மந்த்ஸா போட்டுட்டு தான் இருக்கேன், அது ஒன்றும் ஆகலை. அதனால இந்த டைமே மண்ணு உண்டியிலே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து நான் 50 ருபீஸ் வாங்கினேன் அந்த டைம் 1 மந்த் முன்னாடி. இது வந்து 100 வாங்கினேன். இதுக்கு மேல சைஸ் வந்து 150. நமக்கு இந்த அளவுக்கே போதும், இதையே உடைக்காம பொறுமையா நம்ம சேர்த்தனோம்னா அதுவே பெரிய விஷயம்தான். ஓகே பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அமிர்து, எத்தனை மந்த்ல அதை சேர்த்துற? ஒரு 2 இயர்ஸ். இதை கன்ஃபார்மா 2 இயர்ஸ் ஆகணுமா? அவ்வளோ லாங்லாம் இல்ல. இதை சேர்த்துனாதான் டைட்டு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் அப்பதான் நமக்கு தெரியும் மம்மி. இதை பார்த்து ஃபாலோ பண்ணணும் மம்மி. ஓகே ஓகே. முன்னையெல்லாம் நீ என்ன பண்ணுவ, சின்ன குழந்தையா இருக்கிறப்ப செலவுக்கு வச்சிருக்கிற காசெல்லாம் எடுத்து 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 உண்டியில போட்டு வச்சிருவேன். நான் கொஞ்சம் வெளியே போயிருக்கிறப்ப என்ன பண்ணுவேன், பர்ஸ்ல இருக்கிற பணத்தை பூரா எடுத்து எடுத்து உள்ள போட்டு வச்சிருவேன். அப்புறம் செலவுக்கு காசு வேணாமா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம். அதனாலயே ஐயோ உண்டியில போடாத முறுத்துன்னு அவ்வளவு சொல்லிக்குவான். ஆனா சின்ன பசங்களுக்கு ஆசை தானே, யாராவது காசு கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு போடணும், இல்ல செலவு பண்ணணும், எதுக்காது ஒன்னத்துக்கு அப்படின்னு. பட் இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். இந்த
பொறுமையாக இருக்கணும், சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் சில பழக்கங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி கொண்டுட்டு வந்துட்டோன்னா தான் அந்த பிள்ளைங்களுக்கும் என்ன தெரியுங்களா ஆகும், நம்ம எதுனாலும் கொஞ்சம் பொறுமையாக சேர்த்தணும். ஏன்னா அதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டா ஒரு சேஃப்டி மாதிரி ஆயிரும். இல்லாட்டி இந்த பசங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, 10 ரூபா கிடைச்சா போய் ஸ்நாக்ஸ் வாங்குறது, அப்படி அப்படியே கரைச்சி விட்ருவாங்க பணத்தை. ஏன் கரெக்டு தானே நான் சொல்கிறது? எஸ் மம்மி. ஏன்னா அந்த பொறுமையாக பணத்தை ஒரு டைம் சேர்த்தி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கி மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும்னா பணத்தை சேர்த்தி அந்த அந்த பணத்தை அந்த பிள்ளைங்களுக்கே ஒரு பொருள் வாங்கி கொடுத்து பழக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்கும். நம்ம வாங்கணும், பொருள்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிற பொறுமை அவங்களுக்கு இருக்கும். அது ஒரு பெஸ்ட் ஐடியா. இது வீட்லேயும் இது எல்லாமே பண்ணி வச்சுக்கிறது, எல்லாருமே ஒரு உண்டியல் போட்டு சேர்த்தி வச்சுக்கிறது எப்போவுமே ஒரு நல்ல பழக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட என்னுடைய திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.